வாழும் பாமர மக்களுக்கு அனைவரும் நான் வடிவளக்கும் கத்தல் உமா வெங்கேஸ்வரன் வாங்கி வருகிறேன். ஆனால் என்றுமே இல்லாமல் இந்த வெள்ளிங்கிரியை நடுநடுங்கிறது. காரணம் என்னென்றால் என்னுடைய பக்தன் பத்மாசுரன் என்னையே கோரி கடுமையாக செய்கிறான். அவனுக்கு என்ன குறைகளை செய்யவில்லை. அவன் குறைகளை அனைத்துமே நான் தீர்த்தேன். கண்மூன்றுடையோனே முக்கன் படைத்தவா, உன்னையே நம்பி இந்த இமாச்சலம் வந்து அடைந்து விட்டேன். ஊன் உறக்கமின்றி ஐம்புலனையும் அடங்கி ஆத்ம ஞானத்தை ஒடுக்கி காற்றையே ஆகாரமாகவே பிடித்து பனி நீர் துணையை அன்றி தவத்தில் அமரப் போகிறேன். சித்தம் இறைஞனுக்கு மெத்தம் காட்சி கொடுக்க வேண்டும் இறைவா. ஆகிய தன்யமூர்த்தி காரகண்டனே தேவா தேவா தரிசனம் தந்த தேவா உன் தாரினை நான் பணிந்தேன் மகதேவனே ஓம் சிவமே படிமதியே குளிர் சடையே மழுவியது மகதேவனே ஓம் சிவமே மகதேவனே ஓம் சிவமே கரிவுரி போர்த்தவா காலே விஜமுண்டவா காலார் உதைத்தவா அடிமுடி தரித்தவா அச்சாதர பொருளே ஆதி அந்த ஆனவா துரிய நிலை பெறவே மனப்பொழித்தே சுப்பிரமணி கவிய தினம் தினம் படித்தே துறையே மாமரையே துறையே மாமரையே மழுவேது மகதேவனே ஓம் சிவமே ஆண்டவனை கோரி முக்கன் படைத்த அந்த பரமேஸ்வரை கோரி அந்த முக்கன் கண்முன்னே ஆகாயமாக காட்சி தருகிறேன். கண்ணிழித்து பார். பார்க்கலாம்.
கண்டிப்பாக பார்க்கலாம். உண்மைதான். நிச்சயமாக நிச்சயமாக. பக்தா, அரவமே மார்பில் தோன்றி ஐயனே நீலகண்டா ஐயா ஐயா சங்கராருளை வேண்டும் ஜடாஜரா போற்றி போற்றி ஆ ஆ நீங்கள் எப்பேற்பட்டவர்? உன்னை கோரும் பக்தர்கள் தட்டாமல் கொடுத்து தட்டான் என்று பெயர் படைத்தவர். பக்தா, இப்பொழுதுதான் தன்னுடைய சுத்த மகிமை தத்துவம் காட்சி கொடுப்பது. உண்மைதான். அடியேன் வரங்களை கேட்டு தொடங்கலாமா இறைவா? உனக்கு அரிய பெரிய வரங்கள் தேவைப்படுகிறதா? கண்டிப்பாக கேட்கலாம். நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். ஆண்டவா, நான் கேட்கக்கூடிய வரங்களை தருகிறேன் என்று ஒரு சிறிய சத்தியம் செய்தார். சிறிய சத்தியம், அது எப்படிப்பட்ட சத்தியம் என்று உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படியா? நீ எப்படிப்பட்ட வரத்தை கேட்டாலும் சத்தியமாக நான் தருகிறேன். அதை நீ பெற்று நான் கேட்கக்கூடிய வரம் எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வரம்? இதுவரையிலும் தான் அவர் இனத்தை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு வரத்தை கேட்டும் இருப்பார்கள். கேட்டு இருக்கக்கூடிய ஆமா, அப்பேற்பட்ட வரத்தை தங்களிடம் தரப்போது. எப்படிப்பட்ட வரம்? எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? நான் யார் சிரத்தில் யார் தலையில் என் கரத்தை வைத்தால் அப்படியே அவங்க பத்தி சாம்பலாகவே இதுவரை யாருமே கேட்க கூடாத வரத்தை நீ கேட்கிறாய். இந்த வரத்தை விடு, வேறு ஒருவர் வரத்துக்கு நான் தருகின்றேன். இதற்குத்தான் ஆரம்பத்திலே நான் சத்தியத்தை கேட்டேன். நான் கேட்ட வரத்தை நீங்கள் தருவதற்கு மறுப்பீர்கள் என்றுதான் நான் சத்தியத்தை கேட்டேன். ஏன்? உனக்கு ஒரு மக்களுக்கு தட்டாமல் கொடுத்து தட்டான் என்று பெயர் படைத்தவர்கள் நீங்கள். நான் கேட்கக்கூடிய வரங்களை தர முடியாது என்பதற்காக நான் சத்தியத்தை பெற்றேன். சுவாமி, அப்படித்தான் நீங்கள் நான் கேட்ட வரத்தை நீங்கள் கொடுக்கவில்லையே என்றால் இதே வட்டப்பாரு என் சிரத்தை மோதி அடித்துள்ள கண்முறையிலே இருப்பேன். பாரு என்ன செய்கிறேன். கோபப்படாதே. நீ கேட்ட வரத்தை அப்படியே தருகிறேன், பெற்றுக்கொள். கேட்ட வரம் எனக்கு நிலையாக நிற்கும் அல்லவா? கண்டிப்பாக நிற்கும். யார் சிரத்தில் என் கரத்தை வைத்தால் அப்பொழுது அவர்கள் பற்றி சாப்பிடாத போக கண்டிப்பாக போய்விடுவார்கள். கேட்டதை கொடுத்து நான் சென்று வருகிறேன். பரமா பரமனா, என்ன இது மரியாதை குறைகிறது? இல்லை இல்லை இல்லை, கொடுத்திரே வரம் அது எனக்கு கடைசி வரையிலும் பலிக்குமா பலிக்காதா என்பதற்காகத்தான் உன்னை பரமா என்றாய். அப்படியா? கண்டிப்பாக பலிக்கும். என்னப்பா திருநீலகண்டா என்றேனே, எதற்காக தெரியுமா? நீங்கள் கொடுத்த வரம் எனக்கு திகைக்குமா திகைத்தாதா என்பதற்காகத்தான் நான் என்றேன். சென்று வருகிறேன். திருநீலகண்டா ஈசா, கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை குறைந்து கொண்டே போகிறது. பக்தா, என்னதான் உனக்கு குறை? ஈசா என்றனே, நீ கொடுத்த வரம் எனக்கு கடைசி வரையில் இருக்குமா இருக்காதா என்பதற்காக ஈசா என்றார். கண்டிப்பாக இருக்கும். அப்படியா? உண்மைதான். நீ கொடுத்திரே வரம் அது கருப்பா இல்ல வெண்மையா இருக்குமா, சிகப்பா இருக்குமா, இல்லை மஞ்சள் நிறத்தில் இருக்குமா, எந்த நிறத்தில் இருக்கும்? அது நீட்டா இருக்குமா இல்ல குட்டையா இருக்குமா?
என்ன வரம் என்ன வரம் என்ன வரம் நீ தந்த வரம் அது என்ன நிறம் என்ன வரம் நீ தந்த வரம் அது என்ன நிறம் நீ தந்த வரம் அது என்ன நிறம் நான் கொடுத்தேனே வரம் அது நீட்டாகவும் இருக்காது, குட்டையாகவும் இருக்காது, கருப்பாகவும் இருக்காது, சிகப்பாகவும் இருக்காது. என்னுடைய பவளவாயினால் எடுத்து வந்தாது அப்படியே பலிக்கும் அப்பா. என்ன சொன்னா உனது பவள வாயில் எடுத்து அது அப்படியே பலிக்குமா? கண்டிப்பாக அப்படியே பலிக்குமா? ஆமா. அப்படியாக இருந்தால் இப்பொழுதே அதை நான் சோதித்து பார்க்க போகிறாய். யாரிடத்தில் சோதனை செய்து பார்க்க போகிறாய்? உன்னிடத்தில் பத்மாசுரா, என் கரத்தை வைத்து நீ பற்றி சாம்பலாக போகின்றாய் என்று பார்க்கிறேன். என்னிடம் சோதனை செய்தால் ஆபத்து நேரிடும். ஏனென்றால் நீ நான் ஃபேமஸ் ஆயிட்டோம். உன்னுடைய பணியில் நான் ஈடுபடுவேன். நான் தான் சிவனாக பரம்பொருளாக இருப்பேன். அதை நோக்கி பயனே கரத்தை எப்படி வைக்கின்றேன்? இந்த திருவேலங்காட்டில் ஓடி ஒளிந்து விட்டார். என்ன வேண்டும்? சபாஸ் நேசம் என்று சொல்லக்கூடிய ஆட்டு உருவெடுக்கின்றேன். ஆட்டு அவதாரம் எடுத்து இந்த காட்டையே அழிக்கின்றேன். இதோ பார் வருகின்றேன்.